Hey guys, welcome back to the channel TN Moto Riders. எந்த பைக்கில் ஃபால் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைக் NS200 தான். ஸோ அதாவது சிங்கிள் சேனல் ABS பிரேக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அதாவது வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படின்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் NS2. அந்த வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ABS பிரேக் வந்து சம்டைம்ஸ் வந்து டெய்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து நீங்களும் அந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்கன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, ப்ரோ எனக்கும் இது மாதிரி ஆச்சு, பட் வந்து நான் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தேன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்க வந்து அந்த டிஸ்கை வந்து க்ளீன் பண்ணிட்டு லூப்ரிகேட் பண்ணி கொடுத்ததுமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேம் வேர்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் அப்படியே ரிப்பீட் பண்ணாங்க. சரி ஓகே, சரி இதை நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஒன் செகண்ட் இஷ்யூ என்னன்னு சொல்லிடுறேன். ஏபிஎஸ் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பள்ளத்தில் விட்டு ஏற்றுறப்ப அந்த டைமில் நம்ம அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பிரேக்கை ஒரு மாதிரி ரஃப்பாகும். நம்ம அந்த மாஸ்டர் செஞ்சர் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிட்டு டைட் ஆகிடும், அப்படியே அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகும். ஸோ இது மாதிரி தான் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு வெப்சைட்டில், என்னென்னா வந்து லோ அண்ட் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏபிஎஸ் ஃபால்ட் வருது, ஃபால்ட் மீன்ஸ் இந்த மாதிரி ரஃப் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது, இது வந்து நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் விட்டேன், சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்ல வச்சு தான் இப்போ நான் இந்த ஸ்டெப்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் வீட்லேயே. இந்த பைக்கில் மட்டும் நான் அந்த மாதிரி ஃபால்ட்டை நான் ஃபேஸ் பண்ணலை. ஒரு 2 months பேக் பார்த்தீங்கன்னா வந்து R15V3B6 வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு பைக் வந்துச்சு. அந்த பைக்கை நான் ட்ரைவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா சேம் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அந்த பைக்கை ட்ரைவ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அந்த ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக. ஸோ சர்வீஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பின் போய் பார்க்கலாம், அதனால் ஃபால்ட் வந்து ரிப்பீட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ரொம்ப தூரம்லாம் போகிறது இல்லைங்க, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி போய்ட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து பார்ப்போம், செக் பண்ணி. சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் இது வந்து டயரில் ரிமூவ் பண்ண தேவையில்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா சென்சாரு. இந்த வீலுக்கு கேப்பை வச்சு இது வந்து சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும், வீல் என்ன ஸ்பீடில் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்ட்டு. அந்த சிக்னல் யார் அனுப்பான்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். எனக்கு கழட்டி காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணி அனுப்போம். சம்டைம்ஸ் இதில் டஸ்ட் இருந்துச்சுன்னா கூட ஏபிஎஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது, சிக்னல் சரியாக போகலன்னா. பட் இது க்ளீனாக தானே இருக்குது. இந்த இஷ்யூ எனக்கு நம்ம பைக் ஃபஸ்ட் நாள் எடுத்துலேருந்தே இருக்குங்க. ஷோரூம் என்ன சொல்லி அமிச்சான்னா இது வந்து நார்மல் தான், அப்படி தான் ஆகும், ஒன்றும் ஆகாது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் அமிச்சான். பட் ஆனால் அது ஒரு சில டைமில் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது, கீழே விழுற மாதிரிலாம் ஃபீலிங்காக இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்ஸ் இது எந்த பைக்காக இருந்தாலும் சரி, எந்த டிஸ்க் பைக்காக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் இதை ரிமூவ் பண்ண அப்புறமா பிரேக் அப்ளை பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஃப்ரீயாக தான் இருக்கும், பட் பிரேக் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். ரிட்டன் நீங்கள் போடுறப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். அது எந்த பைக்காக இருந்தாலும் சரி இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ அசம்பிளி ஃபுல்லாக எடுத்தாச்சு. டிஸ்க் பேடு சுத்தங்க, ஒன்றுமே இல்லைங்க டிஸ்க் பேடில். ரியர் டிஸ்க் பேட் வந்து நான் ஆல்ரெடி ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே மாற்றிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிற வீடியோ. பட் இந்த டிஸ்க் பேடும் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் உள்ளது. கடை எங்கேயும் இல்லையங்க வாங்கிறதுக்கு. பார்ப்போம், சப்போஸ் இந்த டிஸ்க் பேடும் நம்ம 200 மாட்டோம்ல ஓல்டு, அந்த டிஸ்க் பேட் சைஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கழட்டி இதில் போட்டுடலாம். ஏன்னா நான் அதில் ஒன்றும் டிஸ்க் அசம்பிள் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. பார்க்கலாம், கழட்டி பார்த்தா தான் தெரியும். ஒன்றுமே இல்லைங்க. சரி நான் போய்ட்டு செக் பண்ணிட்டு கொண்டு வரேன். இந்த டிஸ்க் பேட் அதுவும் சேமாக இருக்கான்னு தெரியல, வச்சு பார்த்தா தான் தெரியும். சேமாக இருந்துச்சுன்னா அதை கழட்டி கொண்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 2 டிஸ்க் பேடும் சேமாக தாங்க இருக்குது, எல்லாமே சேம் சைஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக மாட்டின 200 வந்து போய்ட்டு நான் டிஸ்க் பேடை கழட்டிட்டு வந்துடலாம். கழட்டிட்டு வந்து நம்ம இதில் மாட்டிடலாம், ஏன்னா கையோட மாட்டினா கரெக்டாக இருக்கும். சும்மா க்ளீன் பண்ணி போகிறதால யூசேஜ் இல்லை. பார்த்தீங்கன்னா கழட்டி கொண்டு வந்துட்டேன். இது வந்து பைக்கோட இருந்தது, இது வந்து புதுசு. ஐ மீன் நம்ம பழைய ஓல்டு 200 மாட்டினது. நான் டிஸ்கவுண்ட் அசம்பிள் பண்ணல, வீடியோ பார்த்துனா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அப்படியே அதை வந்து கழட்டி கொண்டாந்துட்டேன். இந்த பாருங்க, ஷார்ப்பாக ஃபிட் ஆகுதா? ஸோ ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சுது. ஏன்னா கடை கிடையாதுங்க எதுவும் வாங்குறதுக்கு, இது புதுசு. நம்ம அப்படியே போட்டு அதில் அசம்பிள் பண்ணிடலாம். இது இழுத்தா வந்துடுங்க, இந்த பிளேட் தனியாக வந்துடும். இதை பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் வந்து மூவ்மெண்ட் இருக்குது ஏரியா, இதெல்லாம் கூட க்ரீஸோ இல்லை ஆயிலோ இல்லாமல் போச்சுன்னா பிரேக்கு லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஃபுல்லாக வந்து வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு லூப் பண்ணிடலாம். ரஸ்ட் எதுவும் ஆகலை, பட்டு க்ளீனாக தாங்க இருக்குது. பட் பார்ப்போம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். கன்ஃபார்மாக இஷ்யூஸ் ஆகுமா எனக்கு தெரில, ஜஸ்ட் அ ட்ரை. ஓகேவா? ஒரு ஓல்டு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக சோப் தொட்டுங்க, அப்போ தான் அந்த அழுக்கெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த செட்டு, இந்த பிளேட் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு.
என்ன பண்ணலான்னா வந்து அப்பா இந்த பிஸ்டனில் மட்டும் லைட்டாக லூப் பண்ணி விடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் செயின் லூப் தான் யூஸ் பண்ணுறேன், கிரீஸ் யூஸ் பண்ணல. கொஞ்சமாக அடிச்சா போதும், டிஸ்க் பேடில் பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், அப்புறம் வந்து டிஸ்க் பிடிக்காமல் போயிடும். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், அது அப்போ தான் கொஞ்சம் உள்ளே போகும். ஸோ வயசு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பிஸ்டன் உள்ளே தள்ளிடலாம். ஸோ இதுதான் வந்து ஆரோஸ். இதை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டோம்னா ஆயில் வந்துடும். இப்போ என்ன பண்ணோன்னா இதை லூஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்டனை உள்ளே தள்ளோம்னா ஈஸியாக போயிடும். உள்ள போகுது, ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. இப்போ அடுத்தது உள்ள போயிடு. இதுவும் போயிடுச்சுங்க உள்ள. எவ்வளோ ஆயில் ஊற்றுது பாருங்கள். சரி, இதை டைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இந்த ஒர்க் முடிஞ்சு. அது பிளேட் போட்டுருவாங்க. பிளேட்டில் வந்து இந்த இடத்துல கிரீஸ் போட்டுக்கலாம். இதில் கிரீஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம். டிஸ்க் பேட் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ இந்த கேப் வந்து கம்பல்சரி இருக்கணும், அப்போ தான் ஃப்ரீயாக வந்து டிஸ்க் பிளேட்டில் வந்து அசம்பிள் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு இதில் வந்து கழட்டின குவார்ட்டர் பின்னு மறக்காமல் போட்டுருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் முடிஞ்சு. ஸோ இப்போ இதில் அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தெரில. ஸோ அப்படியே இதில் ஏற்றிட்டு அதில் வந்து கழட்டின 2 போல்ட்டு. முக்கியமான விஷயம், டிஸ்கை மாற்ற வரைக்கும் நீங்கள் மேலே லிவரை ப்ளஸ் பண்ணவே கூடாது. சென்சார் சரி, ரியர் வீல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கலாம். அப்போ அது என்ன ஏபிஎஸ்ஸான்னு கேட்டிங்க, ஏபிஎஸ் கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்பீட் சென்ஸ் பண்ணணும். 2 வீலோட ஸ்பீடும் வந்து ஏபிஎஸ் டிவைஸுக்கு போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் பின்னாடி வச்சுருக்காங்க. அதே மாதிரி டியூவல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்லேயும் வச்சுருப்பாங்க பின்னாடி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக உள்ளே போயிட்டு வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா பம்ப் பண்ணிட்டே இருங்க. பம்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடும். ஸோ பைக்கில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. இப்போ வெளியே போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர வேண்டியது தான் பாக்கி. எங்கள் அம்மா வர கூப்பிட்டே இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் போய் சாப்பிட்டு வந்துட்டு நான் பைக்கை போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து செக் பண்ணோம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே நான் ஓட்டி பார்த்தா தான் எனக்கே தெரியும், பார்க்கலாம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பைக்கை நான் டெஸ்ட்டு கொண்டு போக போகிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மாஸ்க்லாம் வேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிளம்புவோமா? சரி, ஓகே, கிளம்புவோமா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் கழிச்சு கோப்ரோ ஹெல்மெட்டில் ஏறுது. கொடைக்கானல் போகிறப்ப எடுத்ததுங்க, அதோட இப்போ தான் எடுக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்க போது தெரியல, ஒர்க் அவுட் ஆகுதான்னு. டிஸ்க் பேட் புதுசாக போட்டிருக்கோங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஆகும். ஐ மீன் எப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஹார்டான போது தான் கொஞ்சம் ஷார்ப்பாக பிடிக்க ஆரம்பிக்கும். பட் நம்ம அது டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, அந்த மாதிரி லாக் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். இந்த ரோடை செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து தார் ரோடு தான். அந்த மாதிரி ஆகலை, பட்டு பிரேக் வந்து ஸ்பாஞ்சியாக இருக்குது. அது புது டிஸ்கார்ட் போட்டிருக்கோம்ல, அதனால் ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த பள்ளத்தில் போயிட்டு பிரேக் பிடிச்சி பார்ப்போம். இதுக்கு மேலே போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், போலீஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம். இதுக்கப்புறம் போக தேவையில்ல, நம்ம திருப்பிக்கலாம் பைக்கை. இல்லைங்க, ஆகலைங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். பிரேக் பிடிச்சி தான் விடுவேன். பைக்கும் பார்த்தீங்கன்னா 12,800 ஓடிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் 13 ஓட போகுது. சர்வீஸ் இண்டிகேஷன் வந்துடுச்சு. ஷாப்லாம் ஓப்பன் பண்ணட்டும். நம்ம 4th சர்வீஸ் அது வந்து நம்மளே தான் பண்ண போகிறோம். சர்வீஸ் சென்டருக்குலாம் இனிமேல் கொண்டு போக போகிறது இல்லை. மிரர் பார்த்தீங்கன்னா அப்படி ஆடுது. மிரர் வேறு போயிடுச்சு லெஃப்டில். என்ன தான் டைட் பண்ணி வச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீடியோ 2 வந்துச்சு.
பைக் ஒரு ரவுண்டு கொண்டு போயிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ நான் கொண்டு போன வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வரல. நெக்ஸ்ட் வந்து பிரேக் வந்து ஸ்பாஞ்சியாக இருக்குது, ஏன்னா புது டிஸ்க் பேட் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கப்புறம் ரைட் பண்ண தான் தெரியும் அந்த இஷ்யூ வந்து ரிப்பீட் ஆக போதா இல்லையா அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வரல. சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் அப்படி வந்துருச்சு அப்படின்னா லோ அண்ட் பைக்கோட ஏபிஎஸ் சிஸ்டமே அப்படி தானா இல்லை அதை ரிசால்வ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சப்போஸ் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வீட்டிலே இருக்க சேஃபாக இங்கே வெளியே போகாதீங்க. ஸோ நானும் வெளியே போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு தான் இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். ப்ளஸ் நான் மாஸ்க் போட்டு தான் போனேன், மாஸ்க் போடாமல் போகலை. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் ஆஃப் பார்க்கணும்னு நினச்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறங்க. ஸோ இந்த வீடியோ ஏதாவது ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தட் பை.